ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி நம்ம ஒரு தயிர் சாதம் தாங்க. ஒரு ஸ்பெஷலான ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள தயிர் சாதத்தை சிம்பிளாக வீட்டில் எப்படி டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்தெந்த டைமில் எந்தெந்த பொருளை போட்டால் அந்த வெண்ணெய் மாதிரி இருக்கிற தயிர் சாதம் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. புளிப்பில்லாத தயிர் சாதம் செய்கிறதுக்கு 3 கப்பு பச்சரிசியை நல்லா 1 ஹவராக ஊற வச்சுட்டேங்க. அதை அப்படியே தண்ணியோடையே எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஊறிடுங்க. 3 கப்பு பச்சரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இது நல்லா குழைவாக வெந்துடும். கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் 4 விசில் விட்டுடுறோம். 4 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர் அடங்கிட்டு சாதம் நல்லா குழைவாக வெந்துடும் பச்சரிசிங்கிறதுனால. இப்போ கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா குழைவாக மசிச்சு விட்டு அப்படியே பிரட்டி பிரட்டி மசிச்சு விட்டோம்னா நல்லா குழைவாக வந்துடும் சாதம். சூடாக இருக்கப்பே மசிச்சுட்டா நல்லா மசிஞ்சிரும். இதை அப்படியே நம்ம அப்படியே பேனில் மாற்றிக்கிறோம். பேனில் மாற்றி ஆற வச்சிடணுங்க. சூடே இருக்கக்கூடாது சாதத்தில். ஆறுனதுக்கப்புறமா 1 கப்பு பால் ஊற்றுறோம். 1 கப்பு பாலை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். சாதம் நல்லா கலராக இருக்கும். நல்லா விளவிலேன்னு இருக்கும் பால் சேர்க்குறப்போ. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஊற்றினா அந்த பால் உங்களுக்கு அப்படியே தங்கி நிற்கிது பாருங்கள், இல்லைன்னா இழுத்துரும். 1 கப்பு பாலுக்கு 2 கப்பு தயிர் விடணும். 2 கப்பு தயிர் நல்லா கெட்டி தயிராக விடுறோங்க. சாதம் ஆறி இருந்துச்சு அப்படின்னா சாதம் இழுக்காது உங்களுக்கு. தயிரை அப்படியே தான் இருக்கும். நம்ம எந்த பக்குவத்தில் கிளறோமோ அதே மாதிரி லூஸாகவே இருக்கும் சாதம். நல்லா ரெண்டையும் பாலும் தயிரும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் இப்படி போட்டு கிளறிக்கிட்டால் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நல்லா கிளறி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு தாளிப்பு தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகாய், பெருங்காயம் போடுறதுனா அந்த ஸ்டேஜில் போடலாம். நான் சாதத்திலேயே போட்டேன். இஞ்சி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து சாதத்தில் போட்டுக்கிறோம். நம்மளோட டேஸ்டியான தயிர் சாதம் எப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ மாதுளம்பழம், ஃப்ரூட்ஸ் ஐட்டம், அந்த திராட்சை இதெல்லாம் போடுறதெல்லாம் சூடாக இருக்கப்போ போடக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும். மாதுளம்பழத்தை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். மாங்காய் சீசனாக இருக்கப்போ மாங்காவும் போட்டுக்கலாம். நான் நல்லா ஒட்டு மாங்காய் கோமாங்காவாக போட்டிருக்கேன். சாதத்தை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சாதம் இதே பக்குவத்திலேயே நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருக்கும். மதியானம் பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதே பக்குவத்திலேயே இருக்கும். புளிப்பு இல்லாமல் இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுக்குறப்போ. அந்த பாலும் தயிரும் சாதம் சூடாக இருக்கப்போ ஊற்றிட்டோன்னா தான் கெட்டியாகிற சாதம். இல்லைன்னா இதே பக்குவத்திலேயே நமக்கு இருக்கும். நம்மளுடைய டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்க எப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி. இந்த தயிர் சாதத்துக்கு பொருத்தமான கருவேப்பிலை கொத்தமல்லி தொகையல் பார்க்கலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தொக்கு செய்கிறதுக்கு 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி நல்லா சுத்தமாக அலசிட்டு வச்சுருக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற புளியும் மிளகாயும் தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக சிக்காமல் அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த புளி தண்ணியே கொஞ்சம் ஊற்றிட்டு, நிறைய ஊற்றிடக்கூடாது, லேசாக ஊற்றிட்டோம்னா போதுங்க. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். தாளிச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம் நல்லா வாசமாக இருக்கும்.
அதை போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றிக்கிறோம். நம்ம மிளகாவும் புளியும் நம்ம ஊற வச்சுருக்கறனால நல்லா அரைஞ்சி கொடுத்துரும். இப்போ அப்படியே சிம்மிலையே வச்சுட்டு அப்படியே கிளற வேண்டியதாங்க. கலர் மாறுற வரைக்கும் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே சிம்மிலையே இருக்கட்டுங்க, கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரு துண்டு வெல்லத்தை சேர்க்குறப்போ அந்த இனிப்பு புளிப்பு காரம் இந்த தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூட்டபிளான தொகையில் தயிர் சாதத்துக்கு ரெடி ஆகிட்டுங்க. இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. சுடு சாதத்தில் நம்மளுடைய தொக்கு ரெடி. நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்கலாங்க. நல்ல தயிர் சாதத்துக்கு மோர் மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தொகையல், மாம்பழம். மாதா ஊட்டாத சோறை மாங்கனி ஊட்டும்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்டியான தயிர் சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.